காப்பாற்றின ரயில். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது வழியருகே உட்கார்ந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்க என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்க என்று அதிகமாக கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவரே, காப்பாற்றுகிற தகப்பனே, கரை சேர்க்கிற தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பார்வை எங்கள் மேல் விடுவதாக, உம்முடைய கடாட்சி எங்கள் மேல் விடுவதாக, உம்முடைய கருணை எங்கள் மேல் விடுவதாக, உம்முடைய நேசக்கரங்களை நீட்டப்படுவதாக. நாங்கள் சுகமடைய வேண்டும் கர்த்தாவே, நாங்கள் ஆரோக்கியமடைய வேண்டும் கர்த்தாவே, நாங்கள் வீடோலி வாழ வேண்டும் கர்த்தாவே. இதை நாங்கள் விரும்புகிறோம் கர்த்தாவே. நீர் உம்முடைய கருத்தை நீட்டுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். காப்பாற்றின ரயில். ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ட்ரெயின் இப்பொழுது எரிகோவிலிருந்து கிளம்பி அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே ட்ரெயின் வேகமாக போயிட்டுருக்கு ஐயா. அந்த பெட்டியில் அநேக பேர் வராங்க, அந்த பக்கம் அநேக பேர் வராங்க. அப்போ அங்கே வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கட்டி கொண்டிருந்தேன் 2 பேர் என்ன செய்கிறாங்க, இயேசுவே இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும். ட்ரெயின் போயிட்டே இருக்குய்யா, எரிகோவிலிருந்து ட்ரெயின் கிளம்பி போயிட்டே இருக்குய்யா. அப்போ இந்த காப்பாற்றின ரயில் இங்கே பார்க்கின்ற வேளையிலே எல்லாரும் சத்தம் போடுறாங்க, ட்ரெயின் போயிட்டுருக்குப்பா, ஆண்டவர் போயிட்டுருக்காரப்பா. என்ன பாருங்கள், இறுகின மனசு எல்லாருக்காக, இறுகின மனசு ஐயா. ஆண்டவர் எல்லாரும் சத்தம் போடுறாங்க, பேசாத பேசாத பேசாதங்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் அதிகமாக சத்தம் போடுறாங்க, இயேசுவே எங்களுக்கு இறங்க கர்த்தாவே, எங்களுக்கு இறங்க கர்த்தாவே. அப்போ அந்த ட்ரெயின் அப்படியே நிற்குதுய்யா. ஏசு வண்டி அப்படியே நின்றுடுச்சியா, ட்ரெயினை நிப்பாட்டிட்டாரியா, ஆண்டவர் நிப்பாட்டிட்டாரியா. இப்போ இந்த இறுகின மனசுலாம் கடந்து என்ன கத்து, ஏப்பா நீ சும்மா இருக்க மாட்டியா, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆளுப்பா. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்கிறதா ஐயா அவருக்கு வேலை. ஒவ்வொரு எளியவனுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கத்தான் வேலையா. இவன் எல்லாம் இறுகின மனசாக இருக்காங்க, கேடு கெட்டு போனாலும் சரி ஆண்டவருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா ஐயா. ஆண்டவர் ஒன்றும் பொலிட்டிக்கல் லீடர் இல்லையா. அவர் மனுஷன் மேலே அன்பு வைத்து தேவன் நம்முடைய ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடைய முடியும். அவரை தந்துள்ள இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கூப்பிடுற ஒவ்வொருத்தருடைய குரலும் கேட்குறாரு. இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஓ தம்பி, உனக்கு மாற்று சட்டை இல்லாமல் இருக்கலாம், உனக்கு இன்னொரு வண்டி கூட வாங்க முடியாமல் இருக்கலாம், ஓ வீட்டில் வறுமை வாடிக்கொண்டிருக்கலாம், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நோக்கி வருகிறார், உனக்கு வேண்டிய காரியங்களை செய்வார் ஐயா. இப்போ எரிகோவிலிருந்து ஆண்டவர் வண்டி போயிட்டு இருக்குய்யா. அப்போ பாருங்க, காப்பாற்றின ட்ரெயின், அந்த ட்ரெயினில் ஆண்டவர் இருந்துட்டு இருக்காரு ஐயா. அங்கே இருக்கும்போது ஒரு சத்தம் வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்று. ஆண்டவர் அந்த இலகிய மனசு, ஆண்டவர் அங்கே நோக்கி பார்க்கிறார், இலகிய மனசு ஐயா. இன்னைக்கு உலகத்தில் உனக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி, எவ்வளோ ஒன்று வதைச்சாலும் சரி, உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் சரி, ஆண்டவர் உனக்கு இலகின மனசோடு இருக்கிறார். ட்ரெயினில் இலகின மனசோடு இருந்துட்டு இருந்தார் ஐயா. உடனே சொன்னார், ஐயா நிப்பாட்டிப்பா, வண்டியை நிப்பாட்டிப்பியா, ஊர்வலத்தை நிப்பாட்டியா. ஒரு சத்தம் என்ன நோக்கி வருது ஐயா. ஐயா மதுரையிலேருந்து என்ன நோக்கி ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கு ஐயா. வீட்டில் தொந்தரவு ஐயா, கணவன் மனைவிக்குள்ள தகராறு வந்துட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு அந்த செல்போனுங்க கொண்டா. ஒரு அமைதியை கொடுக்குறாரு, உன் குடும்பத்தில் ஒரு அமைதியை கொடுக்குறாரு, உன் சொத்து பரிசில் ஒரு அமைதியை கொடுக்குறாய். இப்போ வந்த உடனே ஆண்டவருடைய இலகிய மனசு அந்த 2 குருடர்களை கூட்டிட்டு வர சொல்கிறார் ஐயா. கூப்பிட்டு வந்தோடனே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள், இதுதான் கேள்வி. இன்னைக்கு உன்கிட்ட வைக்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் ஐயா. எங்கள் அப்பாவை ஆச்சிடும், எங்கள் அப்பாவுக்கு நல்ல கொடுங்க, அதை கொடுங்க, இது கொடுங்க, ஆண்டவரே கர்த்தாவே நல்ல அது கொடுங்க, இது கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்க. என்ன தேவை அதை சொல்லியா. என்ன உனக்கு வேணும், முக்கியமாக எனக்கு வேணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, முது வயசில் ஆண்டவரே கொஞ்சம் பலவீனங்கள் இருக்குது ஆண்டவரே, எப்பவும் போல் நான் ஓடி ஆடணும் ஆண்டவரே, எப்பவும் போல் ஊழியங்கள் செய்யணும், இதுதான் என் விருப்பம்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். இங்கே 2 குருடர்களும் சொன்னாங்க, சரியாக சொன்னாங்க ஐயா. ஆண்டவர்கிட்ட அன்றைக்கி 1 லட்ச ரூபா கேட்டாலும் கொடுத்துருப்பாருயா, ஒரு 2 பேருக்கும் நல்ல பட்டு வேஸ்டி கேட்டாலும் கொடுத்துருப்பாருயா. ஆனால் ஆண்டவர்கிட்ட அவங்க சரியாக கேட்டாங்கய்யா. காத்துக்கிட்டே இருந்தான் ஐயா, இந்த ட்ரெயின் எப்படா நிற்கும், இந்த ட்ரெயின் எப்படா நிற்கும். அவன் காத்துக்கிட்டே இருந்தான். இறங்கின உடனே சேஷன் மாஸ்டர் ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே நாங்கள் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே. ஆல்ரைட், இன்னைக்கு நீ முட்டங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு எக்ஸாமில் நல்ல மார்க் வேணும் கர்த்தாவே, ஆண்டவரே எங்கள் அக்காளுடைய திருமணம் நடக்க வேண்டும் கர்த்தாவே. ஆல்ரைட் ஆல்ரைட் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சொந்த வீடு போட வேண்டும் ஆண்டவரே. ஆல்ரைட், எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரே ஒரு பாயிண்ட், சரியான பாயிண்ட் வைக்கணும். ஆண்டவரே எங்கள் அப்பா வியாபாரம்னு போயிட்டுருக்காரு ஆண்டவரே, அவர் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணும் ஆண்டவரே. ஆல்ரைட், திருப்பிடுவார், என்னத்தையா ஒன்று செய்வார். ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு போகிறதுக்கு மனசே வராது, வீட்டிலே கிடப்பார்.
ஆண்டவர் எல்லா காரியத்தையும் திருப்ப வல்லவராக இருக்கிறார். நீ ஒரே ஒரு காரியம், என்ன காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டி கொண்டு இருக்கிறாய்? நீ கேட்டது 15 நாளைக்கு முந்தி கேட்டது உனக்கு ஞாபகத்தில் இருக்கா? ஒரு ஆண்டவர் எப்படி தருவார்? 1 மாதம் ஆனாலும் அதுக்கு ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட இது கேட்டோமே, சந்திரன் ரசிக்கப்படணும்னு நம்ம வேண்டிக்கிட்டோமே, மகாலட்சுமி ரசிக்கப்படணும்னு வேண்டிக்கிட்டோமே, ஆண்டவர் கிரியை செய்து விட்டாரா? பார்க்க வேண்டும். அப்பாவுக்கு வேலை இல்லை நீ ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தியே, வேலையை கொடுத்துட்டாருல, ஓடி போய் நிற்காண்டா, ஆலயத்தில் போய் விழுந்து கடை. இயேசு உன் கோரிக்கையை ஏற்கிறதுக்கு பிரியமாக இருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? உன்னுடைய கோரிக்கை என்ன? ஆண்டவரை நான் நீடூழி வாழ வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே வாங்கின கடனை அடைக்க வேண்டும் கர்த்தாவே. யாரிடத்தில் கடன் வாங்கக்கூடாது கர்த்தாவே. என் மகளுக்கு ஆரோக்கியமாக அடக்க வேண்டும் கர்த்தாவே. என் மகள் எழுந்து நடக்க வேண்டும். ஆல்ரைட். உடனே ஆண்டவர் சொல்வார், உடனே நியாயமான காரியங்களுக்கு நன்மை செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாக நன்மை செய்வார். வாங்க, அந்த ட்ரெயின் நின்றுடுச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இவர் 2 பேருக்கும் நல்ல ஒரு சுகம் கிடைத்தது, நல்ல பார்வை கிடைத்தது. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ட்ரெயினை விட்டு இறங்கி அந்த கூட்டத்தை விட்டு நின்று இன்றைக்கு உன்னுடைய ஊரிலே உன் பக்கம் நின்று கொண்டு இருக்கிறாய். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ கோயிலுக்கு போய், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேண்டும் கர்த்தாவே. பாவ எண்ணங்கள் என் தலைக்குள்ளாக வரக்கூடாது ஆண்டவரே. பரிசுத்தமான எண்ணம் தான் வர வேண்டும் கர்த்தாவே. தீய நட்பு எனக்கு வேண்டாம் கர்த்தாவே. எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, தானியேலை மாதிரி நான் வர வேண்டும் கர்த்தாவே. யோசேப்பை மாதிரி நான் வர வேண்டும் கர்த்தாவே. எங்கள் ஊரில் நான் உயர்ந்து வாழ வேண்டும் கர்த்தாவே. எங்கள் ஊரில் கன்வென்ஷன் நான் போட வேண்டும் கர்த்தாவே. எங்கள் ஊரில் அசர காரியங்கள் நடக்க வேண்டும் கர்த்தாவே. எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே ஒற்றுமை ஏற்பட வேண்டும். இந்த கோரிக்கையெல்லாம் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கின்ற பொழுது நீ கீழாகாமல் மேலாவாய். தாவீது ராஜா ஒரு இடத்துல சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன். ஒரு வழியாக எனக்கு எதிராக வந்தார்கள், 7 வழியாக ஓடி போனார்கள். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாக இருப்பதே நலம். சபை கமிட்டியை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இருக்கிற 1000 நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அவர் தான் யெகோவா. கர்த்தர் தான் உனக்கு சிலுவையில் அறியப்பட்டார். 1000 உனக்கு சிலுவையில் அறியப்படலை. பாஸ்டர் உனக்கு சிலுவையில் அறியப்படலை. அவர் நாசியில் சுவாசம் உள்ள மனிதர். இன்றைக்கு ஒரு பேச்சு பேசுவார், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார். ஆண்டவர் மாறவே மாட்டார். ஆண்டவர் உனக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஆண்டவர் உன்னை தேற்ற சித்தமாக இருக்கிறார். ஆண்டவர் உண்மையில் பிரியமுள்ளவராக இருக்கிறார். உனக்கு கொடுப்பதே அவருடைய முதல் கடமையாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதே அவருடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தவர்களை அவர் ஒருபோதும் வெறுமையாக அனுப்பினதே இல்லை. அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். எல்லார் வயிறும் நிரம்பிச்சு, எல்லார் களஞ்சியமும் பூரணமாக நிரம்பிட்டு. இன்றைக்கு உன்னுடைய களஞ்சியம் நிரம்ப போகிறது. உன்னுடைய தொழில் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம், ஏசாயரே எனக்கு இறங்கும். அப்போ அந்த ட்ரெயிலிருந்து ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். ரயிலிருந்து உனக்கு நன்மை கிடைக்கும். ஆண்டவருடைய கருத்திலிருந்து உனக்கு நன்மை கிடைக்கும். இந்த நாளை தவற விட்டு விடாதே. உன்னுடைய ஜெப நேரத்தை தவற விட்டு விடாதே. உன்னுடைய வேத வாசிப்பை தவற விட்டு விடாதே. நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தகப்பனாக இருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். அவரைத்தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய தாய் தந்தையர் ஆராதித்த தேவனை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அவர்கள் ஆலயத்திலே விழுந்து போய் கிடந்ததினால்தான் உனக்கு நன்மை வந்திருக்கிறது. ஆகவே இந்த தேவனை நீ விடாமல் பற்றி பிடித்துக்கொள். உம்மை விடமாட்டேன், உம்மை விடமாட்டேன், எனக்கு ஒரு நன்மை செய்யும் வரை எங்கும் போக மாட்டேன், எங்கும் போக மாட்டேன், ஒருவரை தவிர. அந்நாள் என்று அழுதாளே, ஆலயத்தில் அமர்ந்தாளே, பதிலை பெறும் வரை மதிலை தாண்டவில்லை, பதிலை பெறும் வரை மதிலை தாண்டவில்லை. உம்மை விடமாட்டேன், உம்மை விடமாட்டேன், எனக்கு ஒரு நன்மை செய்யும் வரை எங்கும் போக மாட்டேன், எங்கும் போக மாட்டேன், ஒருவரை தவிர. அன்றைக்கு அந்த 2 குருடர்களும் ஆண்டவரை விடாமல் பிடித்து கொண்டார்கள். ட்ரெயின் நின்றது. ஆண்டவராக இயேசு நின்றார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். இன்றைக்கு அதை கேள்வியை உன்னிடத்தில் வைக்கிறாய். அருமையான தங்கச்சி, குடும்பம் கீழான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறதோ, வருமானத்திலே கீழே போய் கொண்டிருக்கிறாய். இயேசுவை கெட்டியாக பிடித்துக்கொள். இயேசுவிடத்தில் ஒரு பொருத்தனை ஏறிடு. என்னுடைய கையிலே நல்ல வருமானால் வட இந்தியாவுக்கு ஒரு ஊழியரை தாங்குவேன். ஒரு பொருத்தனை ஏறிடு. என் பிள்ளைக்கு நல்ல புத்திகளை கொடுங்க. ஆண்டவரை SLC முடிச்சிருக்கான், ஆண்டவரை +2 முடிச்சிருக்கான். கெட்ட நண்பர்களுடைய சேர்க்கை போய்விடக்கூடாது. ஆண்டவர் ரத்திரமாக இருக்கட்டையா.
ஆண்டவர் முட்டங்காலில் நிற்கட்டி ஆலயத்தில் படிவிடைகளை செய்யட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இந்த ஏழை குடும்பத்தை கட்டுங்க. இம்மூட்டம் கட்டு வைத்த தேவனே, என் குடும்பத்தை கட்டுவீங்க கர்த்தாவே. ஆண்டவர், இந்த பஞ்ச காலத்தில் நீர் போதுமானவராக இருங்க ஆண்டவரே. திருச்சபையை ஆசீர்வதிங்க. நாங்கள் சென்று கொண்டிருக்க திருச்சபையை ஆசீர்வதிங்க. பார்த்து ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. ஆண்டவர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.